இந்த மாரி ஒரு சூழல்ல இங்க வந்து அந்த ரோட அடியில கிராஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டிருக்கோம். அந்த கேபிள் மூலியமா இதுக்கு இங்கேருந்து இந்த குளத்துக்கு நேரா எதுத்தாப்புல இருக்கிற வயலுக்கு அந்த தண்ணிய கொண்டு போயிருக்கோம். சோலார் பேனலும் அவங்களுடைய சொந்த வயல்லயே போட்டிருக்கோம். இது வந்து இந்த மாரி மோட்டார் போடும்போது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் டெய்லி பாசனம் பண்ண முடியும். அதனால 3 போகமுமே நீங்க தண்ணி விவசாயம் பண்ணலாம். ஒரு ஒரே ஒரு போகம் வானம் பார்த்த பூமியா இருக்கிற இந்த பூமிய 3 போகமும் தண்ணி இறைக்கிற மாரி சோலார் பம்ப்லே பண்ணி குடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 6ஏ 6 சோலார் தகடுகள் இருந்தா போதும். அதில உற்பத்தி ஆகுற மின்சாரம், இதெல்லாம் சில நேரங்கள்ல பார்க்குற விவசாயிகள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த தொழில்ல நாங்க இருந்தாலும் பல நேரங்கள்ல ஆச்சரியப்படுறது உண்டு. ஏன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்திலேருந்து எப்படி மின்சாரம் வந்து இந்த அளவுக்கு பகல் பூரா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. மின்சார வயர் தேவையில்ல, மின்சார இணைப்பு தேவையில்ல. இப்ப இந்த மோட்டார்லாம் போட்டுட்டீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மோட்டார்ல தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒருவேளை உங்களுக்கு அந்த பேரிங்லயோ, அந்த ஷாஃப்ட்லயோ, இல்ல அந்த புஷ்லயோ உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இது ஏசி மோட்டாரா இருக்கிறதுனால, பக்கத்துல இருக்கிற கடையில நீங்க கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதே ஈக்குவலா சைனீஸ் மோட்டார் வருது. நான் நெறைய கம்பெனிகள் விளம்பரம் பண்றத பார்த்துருக்கேன். அவங்க வந்து 2 பேனல்ல ஓடும், 3 பேனல்ல ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா ஓடும், நல்லா ஓடும். சைனீஸ் மோட்டாரோடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, அதோடைய எஃபிஷியன்சி நல்லாருக்கு. ஆனா கரெக்ட்டா 1 வருஷம் தான் ஓடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 40,000லேருந்து 45,000 செலவு பண்ணி, நீங்க மறுபடியும் இன்னொரு மோட்டார் வாங்கணும். கையில செலவு கம்மியா இருக்கு சார், நான் என்ன பண்றது? அப்படிங்கும்போது, ஆரம்ப கட்டத்தில நீங்க சைனீஸ் மோட்டார் போட்டுட்டு போலாம். ஆனா நம்ம போடுறதே போடுறோம், நல்லபடியா போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு 1,80,000 அந்த அளவுக்கு செலவாகும். பைப்பு, வயரு, கயிறு, கான்கிரீட்டு, சோலார் பேனலு, இடி தாங்கி எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜா குடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் உட்பட ஒரு 1,80,000 1,90,000 வரும். 10 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு சைனீஸ் மோட்டாரா இருக்கு. அதில ஏதாவது பிரச்சனை வருதுன்னா, எந்த கம்பெனியில வாங்குனீங்களோ அந்த கம்பெனிக்கு அனுப்பணும். அவங்க சர்வீஸ் பண்ணி திரும்ப குடுக்குறதுக்கு 25 நாள்லேருந்து 1 மாசம் ஆயிடுது. ஆனா இது பார்த்தீங்கன்னா, நீங்க பக்கத்தில குடுத்துட்டு சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல அதிகபட்சம் போனாலும் 2 நாள்ல மோட்டார கொண்டு வந்து திரும்ப மாத்திரலாம். அந்த மாரி ஒரு வசதி உள்ளதான் ஏசி மோட்டாருக்கும், அந்த சைனீஸ் மோட்டாருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சைனீஸ் மோட்டார தான் பிஎல்டிசி மோட்டார்ன்னு சொல்றாங்க. இந்தியால வேற எந்த கம்பெனியும் பிஎல்டிசி மோட்டார் தயாரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தயாரிச்சாலும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்ல. அதனால சின்ன சின்ன டிவைஸ்க்கு நீங்க சைனீஸ் மோட்டாரு, பிஎல்டிசி மோட்டார் போடுங்க. காலம் பூரா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மோட்டார நம்பி தான் நம்ம பொழப்பு இருக்கு. அந்த மாரி சூழல்ல, தயவுசெய்து இந்த மாரி ஏசி மோட்டாரு, டிரைவோட போடுங்க. ரொம்ப நல்லாருக்கும்.